தீபாவளி பண்டிகையை ஒட்டி சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் பொதுமக்கள் குடும்பமாக வந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, இன்றைய தினம் மயிலாப்பூர் கோயிலில் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? கூடுதல் தகவல்கள் என்ன? காயத்ரி, தீபாவளி பண்டிகை என்பது இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்துக்களுடைய ஒரு முக்கிய பண்டிகையாக இந்த தீபாவளி பண்டிகை என்பது கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் காலை முதலே பொதுமக்கள் அனைவரும் எண்ணெய் தேய்த்து குளித்து நீராடிவிட்டு புத்தாடை அணிந்து தற்போது சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். அந்த வகையில் சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோவிலில் காலை முதலே குடும்பமாக மக்கள் சாமி தரிசனம் செய்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரலில் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு ஆண்டுமே தீபாவளி பண்டிகையை ஒட்டி அனைத்து கோயில்களில் பூஜைகள் நடைபெறும். அந்த வகையில் பழமையான கோயிலாக பார்க்கப்பட்டு வரக்கூடிய சென்னை கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் காலை முதல் சிறப்பு பூஜைகள் என்பது செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து தற்போது குடும்பமாகவும் நண்பர்களுடனும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் சாமி தரிசனம் செய்யக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு காலைல எத்தனை மணிக்கு வந்தீங்க? எப்படி இருக்குதுங்க? இப்போ நாங்கள் ஒரு 10:30க்கு தான் வந்தோம். காலையில் எழுந்துச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ சாமி கும்பிடுவோம். ஃபேமிலியோட வந்திருக்கோம், அப்பா அம்மா அக்கா மாமாவோட. அதுக்கப்புறம் இப்போ லஞ்சுக்கு போவோம். ஓகே, நீங்க எப்படி எப்பவுமே தீபாவளிக்கு இங்க வருவீங்களா? இந்த வருஷம் தான்? எல்லா வருஷமும் தீபாவளிக்கு இந்த கோயிலுக்கு தான் வருவோம். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுமே தீபாவளி பண்டிகையொட்டி இது போன்று நண்பர்களுடனும் குடும்பமாகவும் சாமி தரிசனம் செய்வது வழக்கம். அந்த வகையில் தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே புத்தாடைகள் அணிந்து இங்க வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்க இருக்கக்கூடிய கோயிலுக்கு வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு? கூட்டம்லாம் எப்படி இருக்கு? இந்த வருஷம் ஆக்சுவலி கொஞ்சம் மழை நல்லா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. நல்லா இருக்கு, எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் இல்லை. ஹாப்பி தீபாவளி டு ஆல். ஹாப்பி தீபாவளி. காயத்ரி, மயிலாப்பூர் மட்டுமின்றி சென்னை வடபழனி முருகன் கோயில் உள்ளிட்ட பல்வேறு கோயில்களிலும் காலை முதலே பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். சென்னையில் அவ்வப்போது மழை விட்டு பெய்து வருவதன் காரணமாகவும் தற்போது கூட்டம் குறைவாக காணப்பட்டு வருகிறது. இருப்பினும் இன்னும் நேரம் செல்ல மாலை நேரங்களில் அதிகப்படியானவர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. காயத்ரி, நன்றி லிபிகா. உங்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.